Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இந்த வீடியோவில் ட்ரேசிங் மெத்தட் டைப் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 மெத்தடில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேசிங் மெத்தடுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாத்தை நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேசிங் பேப்பர் வேணும், ஸ்கெட்ச் பென் அண்ட் சேஃப்டி பின், சாதா பவுடர் வேணும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் டிசைனை ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கிறோம், ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி பின்னை யூஸ் பண்ணி இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். எந்த பின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஹோல்ஸ் போடணும். இந்த ஹோல்ஸ் போடுறதுலையுமே 2 டைப்பாக பண்ணலாம். அது எது பெஸ்ட் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இமேஜை பின்னாடி திருப்பிட்டு ட்ரேசிங் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் இமேஜ் ட்ரா பண்ணியிருப்போம். ஆனால் நான் ஹோல்ஸ் போடுறது பார்த்திங்கன்னா திருப்பிட்டு பின்னாடியில் ஹோல்ஸ் போடுறேன். இது எதனால் நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டான டிப்ஸ் தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த ட்ரேசிங் பவுடரை வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெருக்கமாக அந்த லைனில் நம்ம ட்ராப் பண்ணியிருக்க லைனில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு பக்கத்தில் சுற்றி நம்ம ஹோல்ஸ் போடுறோம். இப்போ சேஃப்டி பின்னாலேயே நான் ஹோல்ஸ் போடுறேன். ஸோ ஹோல்ஸ் போடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா அந்த ட்ரேசிங் ஷீட் வந்து கிழிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி மெதுவாக அதே ஷேப்பு மாறாமல் நீங்கள் ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே குட்டி குட்டியாக லைனாக நீங்கள் ஹோல்ஸ் போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்பன் ஷீட்டை வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு தெரியலனா மேலே ஐக்கான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இமேஜ் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டோமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இதில் லெக்கில் வந்து ஹோல்ஸ் போடலை. ஸோ அதையும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எல்லா பார்ட்லேயுமே ஹோல்ஸ் போட்டிருக்கோமாங்கிறத. இது ஃப்ரண்ட் சைடு, நம்ம ஹோல்ஸ் போட்டது வந்து பேக் சைடில். இப்போ இதை கிளாத் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணுறத எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் பிடிச்சிட்டு ட்ரேஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி அதை நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும், அங்கேங்க அழுங்காது. அப்படிலாம் நம்ம திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பின்னை வந்து 4 பக்கமும் பண்ணலான்னா கூட மேலேயும் கீழேயும் மட்டும் நல்லா டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே ரொம்ப பெரிய இமேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுற்றி எல்லா பக்கமுமே நம்ம பின் பண்ணிட்டு தான் ட்ரேசிங் பண்ணணும். அப்போ தான் நீட்டாக கரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணது வரும். ஸோ இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. இதில் நல்லா பார்த்துக்கோங்க, நான் ட்ராப் பண்ண இமேஜ் தான் மேலே இருக்குது, ஹோல் போட்டது வந்து கீழே இருக்குது. அதை மாற்றி பின் பண்ணிடாதீங்க. இமேஜோட நல்ல பக்கம் மேலே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணணும். இப்போ நான் வந்து நார்மல் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுடரை இந்த மாதிரி விரலால் எடுத்து சுற்றி இப்படி நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லா இமேஜை சுற்றி தூவி விட்டுட்டு இதை வந்து ரப் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அப்படியே மெதுவாக பொறுமையாக எல்லா பக்கமே படுற மாதிரி நம்ம ரப் பண்ணணும். மேலே இருந்து அப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படி பண்ணிட்டு வாங்க. அங்கங்கன்னு ரப் பண்ணிங்கன்னா எங்கே பண்ணோம் எங்கே பண்ணலைன்னு தெரியாது. ஸோ நல்லா சர்க்குலர் மோஷனில் இப்படி சுற்றி சர்க்குலர் போடுற மாதிரி எல்லா பக்கமே எல்லா இமேஜையுமே நம்ம சுற்றி ரப் பண்ணிக்கோங்க. பவுடர் இருந்துச்சுன்னா அந்த பவுடரை எடுத்து இப்படி ரப் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிகாக் இமேஜை ரொம்ப அழகாகவே ட்ரேஸ் பண்ணிட்டோம். இந்த பவுடர் ட்ரேசிங் மெத்தடில் இம்பார்ட்டான டிப்பு என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். எதனால் நம்ம இமேஜில் வந்து பேக் சைடில் ஹோல் போட்டுட்டு ட்ரேஸ் பண்ணோம், இமேஜில் ஃப்ரண்ட்டில் ஏன் ஹோல்ஸ் போட்டு ட்ரேஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடு தான் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டோம், அப்படி தானே? இது வந்து பேக்கு. இப்போ நீங்கள் அதாவது ஃப்ரண்ட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இதே ஃப்ரண்ட் சைடாக இருந்து நம்ம இந்த சைடில் தான் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நார்மலாக இதான் ஃப்ரண்ட் சைடு, இதில் ஹோல்ஸ் போட்டு இது அதே மாதிரி நம்ம பின் பண்ணி இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம்.
எதுக்கு நம்ம அப்படி பண்ணோம், இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ தெரியும். இப்போ நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து பீகாக் இமேஜ் வந்து இது ஃப்ரண்ட் சைடுன்னு இமேஜ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அப்படி இமேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நம்ம மேலே வந்து அதே மாதிரி ட்ரேசிங் மெத்தட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் பவுடரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அகைன் காட்டன் கிளாத்தை எடுத்து அதே மாதிரி ரப் பண்ணுறோம். அதே ப்ரொசீஜர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதே மாதிரி பொறுமையாக ரப் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது பெஸ்ட்டு, எதனால் நம்ம அப்படி பண்ணோங்கிறத இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் நீட்டாக எல்லா பவுடரையுமே நான் வந்து ரப் பண்ணிட்டேன். இதுக்கும் நார்மல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னை வந்து நம்ம ரப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ட்ரேசிங் வந்து ரொம்ப லைட்டாக தான் தெரியுது. போன தடவை பண்ணதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் வந்து நம்ம இமேஜுக்கு பின்னாடி ஹோல்ஸ் போட்டு ட்ரேஸ் பண்ணோம். அதே நம்ம இமேஜுக்கு முன்னாடி ஹோல்ஸ் போட்டு ட்ரேஸ் பண்ணால் இப்படி வரும். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே எந்த ஒரு இமேஜை ட்ரேஸ் பண்ணும்போதும் நம்ம ட்ரா பண்ண இமேஜுக்கு பின்னாடி ஹோல்ஸ் போடணும். அண்ட் பவுடரை ஃப்ரண்ட்டில் போட்டு நம்ம ரப் பண்ணால் இமேஜ் நம்மளுக்கு அழகாக வரும். இனி நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் ட்ரேசிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.